அப்பப்பா ஆ. சி பாடு லாலிபப். ஏண்டி எவனாவது கிடைச்சானா? கிடைக்கலடி. ஆனா உனக்கு கிடைச்சா நான் ஏண்டி ஃபோனை நோண்ட போறேன்? கிடைச்சவனோட ஃபோனை வச்சு ஃபோக் டான்ஸ் ஆடி இருப்பேன். ஏன் ஃபோக் டான்ஸ் போடலைனா உன் ஃப்ளோர் ஃபார்முக்கு வராதா என்ன? ஆஹா, ஓ ஃப்ளோர் என்ன ஃபேமிலியா இருக்கு? ஏன் ஃப்ளோர் ஃபார்ம்ல இருந்திருந்தா இருந்திருந்தா ஃபார்ம்ல இருந்திருந்தா ஃப்ளோர் டான்ஸ் போட சொல்லியிருப்பேன்ல. பாயிண்ட் தான். நம்ம ஃப்ளோர் மேல டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இருந்திருந்தா நம்ம ஃபோன்ல ஏண்டி டேட்டிங் ஆப் வச்சிருக்க போறோம்? கூகுள் ஸ்டோர்ல இருக்கிற எல்லா டேட்டிங் ஆப்பும் டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம ஃபோன்ல நார்மல் ஆப்பை விட டேட்டிங் ஆப் தான் அதிகமா இருக்கு. ஒரு நாள் பசிக்குதுன்னு ஃபுட் டெலிவரி பண்ண மொபைல் ஃபுல்லா தேடினேன்டி. டேட்டிங் ஆப் ஸ்பேஸ் இல்லாம அன்இன்ஸ்டால் பண்ணல. ஆஹா, அந்த பசிக்காக இந்த பசிய கூட நீ தியாகம் பண்ணிட்டலடி. என்ன பண்றது? எத்தனை ஆப்பை தியாகம் பண்ணாலும் நம்ம பசி தீர மாட்டேங்குது. அவ்வளோ ஈஸியா எப்படி தீரும்? நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இல்ல. அதுவும் கரெக்ட் தான். இவனும் ரிப்ளை கொடுத்துருக்காண்டி. நிஜமாவா? ரிப்ளை அனுப்பியிருக்கானா? நம்பர் அனுப்பு, நம்பர் அனுப்பு, சீக்கிரமா நம்பர் அனுப்பு. ப்ரொஃபைல் செக் பண்றதுக்குள்ள ஃபோன் நம்பர் அமிச்சிட்டாலே. ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் ஃபாஸ்டா இருக்காங்க ஐயா. ஹலோ ஹலோ, சைஸ் என்ன? இன்ட்ரடக்ஷன் கேட்பீங்க நினைச்சேன். இமீடியட்டா சி பாடு. ஏன் இன்டர்வல்கே வந்துட்டீங்களே? ஏண்டி ஸ்பீக்கர்ல போடுறீ, இல்லனா நான் எப்படி கேக்குறது? ஹலோ, சைஸ் என்ன? பாப்பா டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரா. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரா. சைஸு 6.